என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தமிழ்ல என்ன பார்த்திருப்பீங்க, கடன் கொடுத்தவன் காணாமல் போக. தப்பா தெரியல? இந்த வீடியோ முழுமையா பாருங்க அன்பு உறவுகளை. நீங்க பாதியில பார்த்துட்டு நிப்பாட்டீங்கன்னா நான் தப்பாயிருவேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழனுக்கும் நான் சொல்ல வந்த விஷயத்துக்கும் பெரிய அளவுல அர்த்தங்கள் இருக்கு, உண்மைகள் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஏன் கடன் வாங்கணும்? இதுன்னு ஒரு கஷ்டத்துக்காக நம்ம கடன் வாங்குறோம். நம்மளுடைய தொழிலோ நம்மகிட்ட செல்வம் அந்த யோகமோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் கண்டிப்பா யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டோம். இந்த தனதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே தான் நம்ம கடன் அங்கே வாங்குறது, இங்கே வாங்குறது, அதை கட்டுறதுக்கு இதை வாங்குறது, இதை கட்டுறதுக்கு அதை வாங்குறது. நம்ம சம்பளத்தை விட அதிகமா நம்ம வாங்குற காசை வட்டி கட்ட முடியாமலும் இருக்கிற நகையெல்லாம் போய் அடமான வச்சுட்டோம். மனக்கவலையும் இதால குடும்பத்துல சண்டை சச்சரவுகளும் வர்றதுக்கு இது முதல் காரணமா இருக்கு. சரி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். சரியான ஒரு பரிகாரம் நமக்கு கிடைச்சது. ஒரு 2-3 பேருக்கு நம்ம அன்பு உறவுகளுக்கு சொல்லி பார்த்தேன், இதை செஞ்சு பாருங்க அப்படின்னு. ஐயா, பெரிய கும்பிடு, ஒரு நல்ல ரிசல்ட். கையில காசே தங்காம இருந்துச்சு, இப்ப காசு தங்குதுங்க ஐயா. ஏதோ வட்டியெல்லாம் கட்டி கடனை பாதி அளவுக்கு குறைச்சு கொண்டு வந்துட்டோம். சிலவங்களுக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. பெரிய கடன் படிப்படியா குறைஞ்சு வருது. கடன்காரவங்க எங்கிட்ட வந்து தொல்லை பண்றது இல்லை, அவங்களுக்கு மாசம் மாசம் நாங்க கொடுத்துறோம். பெரிய ஆச்சரியமா இருக்குதுங்க ஐயா. இந்த பரிகாரம் எளிமையான பரிகாரமா நீங்க சொன்னீங்க, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமே, இது வரைக்கும் யாருமே சொல்லலைங்கய்யா அப்படின்னு அவங்க சொல்லும் போது, அதை நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எல்லா வீடியோவும் சொல்றது ஒண்ணுதான், யாருக்கும் போய் ஏமாறக்கூடாது, நம்மளும் ஏமாந்து நிக்க கூடாது, யாரும் ஏமாத்தவும் கூடாது. சரி, உங்களுக்கான பரிகாரம். இப்ப பெரும்பாலும் நான் பரிகாரத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், தமிழ்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துடும். என்னடா இப்படி ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு. கடன் கொடுத்தவர்கள் கடவுளுக்கு சமம். நீங்க யார் எப்படிமா நினைச்சுக்கிறீங்க. கடன் வாங்கும் போது நம்ம ஒரு கஷ்டத்துக்காக போறோம். ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருக்கலாம், நம்ம ஸ்கூல்ல பசங்களை சேர்க்கிறதா இருக்கலாம். நம்ம அந்த கடன் வாங்கினதுனாலதான் நம்ம பிள்ளைங்க பெரிய அளவுல படிச்சு நல்ல ஒரு வேலையில இருக்காங்க. ஒரு நிகழ்ச்சியை செஞ்சு முடிச்சோம், நமக்கு உடம்பு சரியில்லை, அவசரத்துக்கு கடன் கொடுத்தாங்க, இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஆனா தெரிஞ்சுதானே நம்ம வாங்குறோம். அன்பு உறவுகளை நான் சொல்றது தப்பு இல்லையே. நம்ம அவங்ககிட்ட வட்டி கொடுக்கணும், காசு கொடுக்கணும், அவங்க சொல்லிதான் கொடுக்குறாங்க அவசரத்துக்கு. இப்ப யாரும் சொந்தக்காரங்க கூட சும்மா கொடுக்க மாட்டாங்க. காசை கொடுத்துட்டு 100 வாட்டி கேட்பாங்க, இல்லைன்னா பகையாயிருவாங்க. அப்ப காசு கொடுத்தவர்கள், கடன் கொடுத்தவர்கள் கடவுளுக்கு சமம். இந்த அதிகமா வட்டி வசூல் பண்றாங்க, அநியாயத்துக்கு பண்றாங்களே, அவங்களை இதுல நம்ம கொண்டு வர வேணாம். உண்மையா இருக்கிறவங்க எத்தனை பேர் காசை கொடுத்துட்டு ஏமாந்து போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் நம்மகிட்ட அழுதுருக்காங்க தெரியுமா? ஐயா கொடுத்தையா, நம்பி கொடுத்தையா, போன் எடுக்கிறதுல ஆளே காணோம், கேட்டா அந்த தரேன் இந்த தரேன், எங்க வீட்டுக்கு தெரியாம கொடுத்தேன், அதை வச்சு கொடுத்தேன், இதை வச்சு கொடுத்தேன், புலம்பல். அப்படியெல்லாம் அவங்க சாபத்தை வாங்காதீங்க. ஐயா எங்களுக்கு கஷ்டம் இருக்கே, எங்களுக்கு பிரச்சனை இருக்கே, நாங்க கொடுத்துருவோமே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். உங்களுடைய கஷ்டம் தீர, கடன் பிரச்சனை தீர, பணவரவு அதிகமாக வர, உங்களுடைய இல்லத்தில், அதாவது நீங்க இருக்கக்கூடிய இல்லத்தில் பணம் சேர. பணம் நம்ம வேலை பார்த்தா தான் பணம், சும்மாலாம் பணம் கொட்டாது பரிகாரம் செஞ்சா. நான் சொல்ற பரிகாரம் நீங்க செய்யற தொழில்ல நல்ல வருமானத்தை கொடுக்கும், இந்த தனதோஷத்தை நிவர்த்தி செய்யும். என்ன பரிகாரம்? அன்பு உறவுகளே, 11 வெற்றிலை எழுதி வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலை நல்ல பிரஸ்ஸாக இருக்கணும், பச்சு பச்சு நல்லா பார்க்கறதுக்கு அப்படியே பிரஸ்ஸா இருக்கும் இல்லையா. புது சிலது பதங்கி போய் ஓட்டையா பாதி நெறிஞ்செல்லாம் போயிருக்கும், அதெல்லாம் வாங்காதீங்க. நல்ல பிரஸ்ஸா வாங்கிக்கிறேன். 11 வெற்றிலையும் அச்சடிச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்துதான் வாங்கணும். அப்படி நீங்க வாங்கின அந்த 11 வெற்றிலை வெள்ளிக்கிழமையா இருக்கணும். வெள்ளிக்கிழமையில வெற்றிலை வாங்கி நல்லா தண்ணீர்ல அலம்பிடுங்க, அது தூசி இருந்தா கூட அலம்பிடுங்க. 11 வெற்றிலையில காம்பு கிள்ளிடக்கூடாது, நுனி ஒடிஞ்சிடக்கூடாது, இடையில ஓட்டை இருக்கக்கூடாது.
அப்படி வெற்றிலை ஒரே சமநிலையில ஓரளவுக்காக இருக்கணும். சிலது பார்த்தீங்கன்னா இப்படி கோணிச்சு போயிருக்கும், அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே சமமா இருக்குமா, சிலது முன்ன பின்ன இருக்கும், பரவாயில்லை. களிப்பாக்கு, கொட்டைப்பாக்கு சொல்றேன், அதான். வெள்ளிக்கிழமையில நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வெற்றிலையை நம்ம வாங்கிட்டோம், காலம்பரவே வாங்கிடுவோம்னு வச்சுக்கிறோங்க. நேரம் இருந்துச்சு அப்படின்னா, கோவில் இருக்கிற நேரம் காலையாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம், முருகப்பெருமானுடைய ஆலயமா இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் அந்த சன்னதியாக இருந்தாலும் சரி, ஆலயத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இருக்கும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் போய் அந்த வெற்றிலை மேல இப்ப 11 வெற்றிலை போய் அடுக்கி வச்சிருக்கோம். வெற்றிலை மேல 3 களிப்பாக்கு, வெற்றிலை மேல வைக்கலாம், 1 2 11வது வெற்றிலை கீழே இருக்கும். அந்த 11வது வெற்றிலைக்கு மேல ₹1 காயின்ஸ். அப்ப நம்ம கணக்குப்படி பாருங்க, திருப்பி சொல்றேன் தெளிவா. ஒரு வெத்தலை வச்சுக்கிறீங்க, அதுக்கு மேல ₹1 காயின்ஸ் வச்சு 2 3 4 5 11 வெற்றிலை அடிக்கிறீங்க. அது மேல 3 களிப்பாக்கு. இத அப்படியே என்ன பண்ணுங்க, முருகப்பெருமான் பாதத்துல வைக்க சொல்லுங்க. எப்படியா இருந்தாலும் கோவிலுக்கு அடிக்கடி போவீங்க, அந்த கோவில் அர்ச்சகர் பூசாரி உங்களுக்கு பழக்கமா இருப்பாங்க. ஐயா, இந்த வெற்றிலையே அப்படியே அவருடைய பாதத்துல வைங்க, பக்கத்துல வைங்க. செவ்வரளி பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம், இல்லைன்னா முல்லைப்பூ, வாசனையான பூ கூட எடுத்துக்கிறேன். முருகன் பேர்லயே ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ஐயா. தனதோஷம் நிவர்த்தி சொல்லுங்க, பண்ணுவாங்க சங்கல்பம். தனதோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணி முருகர் பேர்லயே அர்ச்சனை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அர்ச்சனையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், சுவாமி, அந்த வெற்றிலையில கீழே அடியில ஒரு வெற்றிலையில ₹1 காயின்ஸ் இருக்கு, அந்த காயின்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துருங்க ஐயா. எடுத்து கொடுப்பாங்க, வாங்கிக்கிறங்க. வாங்கிட்டு நீங்க உங்க இல்லத்துக்கு வந்துருங்க. பச்சை கலர் காட்டன் துணி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ₹1 முடி போற அளவுக்கு இருந்தா போதும். அன்னைக்கே நேரம் காலம் பார்க்காதீங்க, அன்னைக்கே என்ன செய்யுங்க, அந்த ₹1 பச்சை துணியில முடி போட்டு நீங்க செல்வம் சேர்த்து வைக்கிற இடம், அது ஒண்டியலா இருந்தாலும் சரி, இல்லைன்னா பீரோவா இருந்தாலும் சரி, டப்பாவா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வைப்பாங்களே, அங்கே வச்சிருக்கோம். செஞ்சு பாருங்க அன்பு உறவுகளே, நல்ல விஷயம் நடக்கும். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் செய்யற தொழில் மூலமா லாபம் கிடைக்கும். இல்ல நீங்க செய்யற தொழில் செய்யற இடத்துல கூட வச்சுக்கலாம். மிகப்பெரிய ரகசியமான இந்த பரிகாரம், லட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம். ₹1 பச்சை துணி, வெள்ளிக்கிழமை 11 வெற்றிலையில முதல் வெற்றிலைக்கு மேலதான் ₹1 காயின்ஸ் இருக்கணும். அதற்கு மேல 3 களிப்பாக்கு 11வது வெற்றிலையில. வெற்றிலை பார்க்க அங்கே இருக்கும், அந்த காயின்ஸ் மட்டும் எடுத்துக்க நான் சொன்ன வேலையை பண்ணி பாருங்க. இருக்கட்டும், ஒரு 3 மாசம் இருக்கட்டும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். மீண்டும் தொடர்ந்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.